ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் டு விஜேஸ் அட்ராசிட்டி விலாக்ஸ். ஃபிஷ் குழம்பு எப்படின்னு பண்ணுறது தாங்க பார்க்க போகிறோம். மீனை வந்து 4லேருந்து 5 தடவை நல்லா அந்த ரத்த கலர் போகிற அளவுக்கு நல்லாவே கழுவிட்டு பிரித்து எடுத்துட்டேங்க. ஃப்ரை பண்ணுற மீன் தனியாக, குழம்புக்கு தேவையான மீன். குழம்புனா வால் பகுதி மண்டை பகுதி அதெல்லாம் தனியாக எடுத்து வச்சுக்கிட்டோம். இப்போ என்ன பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா, கடாயில் வந்து ஆயிலை வந்து ஹீட் பண்ணிக்கிட்டோம். ஆயில் கொஞ்சம் நல்லாவே சேர்த்துக்கிட்டாச்சுங்க. 4லேருந்து 5 ஸ்பூனு. 20 பல் 25 பல் இருக்கக்கூடிய வெள்ளைப்பூடை வந்து பார்த்திங்கன்னா நல்லா நசுக்கிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஆயிலில் சேர்த்துக்கிட்டோம். அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ண ஒரு ஸ்மெல் வரும். அப்புறமா கருவேப்பிலை ஆட் பண்ணுறோம். அதுவும் ஆட் பண்ணோடனே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதையும் நல்லா வந்து வதக்கி விட்டு, அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு சீரகம்ங்க அதையும் நல்லா ஆட் பண்ணிவிட்டு, இப்போ வந்து 4லேருந்து 5 வந்து பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக வந்து நறுக்கி வச்சுருங்க. சின்ன சைஸுங்க, பெரிய சைஸாக இருந்ததுன்னா 3 வெங்காயமே போதுமானது. நல்லா வந்து அது வெங்காயம் வந்து ப்ரௌனிஷ் ஆகிற வரைக்கும், அதாவது நல்லா வேகிறதுக்காக கொஞ்சோண்டு உப்புத்தூள் சேர்த்துட்டு வேக வச்சுட்டு, ஒரு 4 தக்காளி பழத்தை மிக்சியில் அடிச்சுட்டு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா கொதிச்சு வந்தோடனே ஒரு ஸ்பூன் மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள், மிளகுத்தூள், அப்புறமா வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்பு பொடி 3 ஸ்பூன் அளவுக்கு நல்லா ஆட் பண்ணிட்டு நல்லா கிளறி விட்டுருங்க. இது நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா கொதிச்சிடணும். அப்புறமா புளி வந்து ஊற வச்சு கரைச்சி வச்சுருக்கோம், அதை ஆட் பண்ணிக்கிறோம். மீன் குழம்புக்கு வந்து புளி தாங்க முக்கியம். அதான் நல்லா வந்து மீன் வாசனையெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஒரு கெட்ட ஸ்மெல்லாம் போக வச்சுக்கணும். நல்லா கொதிச்சு வந்த இந்த ஸ்டேஜில் தேங்காய் பால் எடுத்து வச்சுருக்கோங்க, தேங்காயில் அரைச்சி அந்த பாலையும் ஊற்றிக்கிறோம். இது நல்லா கொதிச்சு வர இந்த ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா மீன் குழம்புக்கு தேவையான மீன் எடுத்து வச்சுருக்கோம் இல்லைங்களா, அந்த மீனை வந்து இப்போ இதில் ஆட் பண்ண போகிறோம். நல்லா ஒன்று ஒன்றா வந்து நீங்கள் ஆட் பண்ணணும். நல்லா தனித்தனியாக பிரிஞ்சிடும். அதுக்கு தான் ஒரு அகலமான பாத்திரமாக தான் எப்போயுமே ஃபிஷ் குழம்புக்கு நீங்கள் எடுத்துக்கணும். ஸோ தனித்தனியாக நல்லா ஆட் பண்ணிக்கிறோம். இது வரைக்கும் நம்ம உப்பு சேர்க்கவே இல்லை. அது வெங்காயத்துக்கு சும்மா கொஞ்சம் அது வேகிற அளவுக்கு தான் எடுத்தோம். ஸோ உப்பை வந்து இப்போ போடணும். அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபிஷ்ஷில் வந்து உங்களுக்கு உப்பு பிடிக்கும். ஸோ நல்லா போட்டு நல்லா ஒரு கிளறி விட்டுட்டு மூடி போட்டு விட்டுருங்க. ஸோ இப்போ நல்லா வெந்து உங்களுக்கு அந்த குழம்பு பதம் வரணும். தண்ணியாக இல்லாமல் குழம்பு பதம் வரணும். ஸோ நல்லாவே வெந்து அந்த குழம்பு பதம் வந்துருச்சுங்க. சுவையான மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப், லைக், கமெண்ட் மீ.